நமஸ்தே, இது ரணிதிகா ஹிந்தி ஸ்கூல். நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரவீன் உத்ராதில். இப்போ நான் சரவணா கையில் எடுக்கிறேன். பேஜ் நம்பர் 446. இப்போ நம்ம தேர்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். சரியா? தேர்ட் பேப்பரில் 15 மார்க்ஸ் இது கவர் பண்ணோம். நம்ம இப்போது ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஹிந்தி கவிதா மே ராஷ்ய விசார்தாரா. ஹிந்தி கவிதாமே இப்போ ராஷ்ய விசார்தாரான்னு தேசிய எண்ணங்கள், தேசிய சித்தாங்கள், நாட்டின் பற்று, அந்த மாதிரி இப்போது தேசிய திங்கிங், தேச அளவில் நமக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? தேசிய எண்ணங்கள் எப்படி ஹிந்தி கவிதைகளில் எந்தெந்த இடத்துலலாம் இருந்தது, எந்தெந்த டைம்லலாம் இந்த கவிதைகள் வந்தது, யார் மூலியமாக வந்தது, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேசிய எண்ணங்களை ஹிந்தி கவிதைகளில் எப்படி கொண்டு வந்தாங்க, அப்படிதான் ஹிந்தி கவிதைகளில் தேசிய எண்ணங்கள். ரூப்ரேக்கா நம்ம அவுட்லைன் நம்ம தமிழில் ஒரு இது கொடுப்போம் இல்லையா? இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ரூப்ரேக்காவில் பிரஸ்தாவனை, முன்னுரை, உபசங்கார், முடிவுரை, நடியில் விஷய பிரவேஷங்கிறது பொருள் நுழைவு, பொருள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம் இல்லையா? அந்த பொருள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னா, நிபந்தக்கார் பரீட்சை, எழுத்தாளர் அறிமுகம், வீர்காத காலில் நம்மளுடைய நேஷனல் திங்கிங் எப்படி இருந்தது, பக்தி காலில் எப்படி இருந்தது, ரீதி காலில் எப்படி இருந்தது, ஆதுனிக் காலில் மாடர்ன் இதில் பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நைட் ஸ்டைல்னா ஒரு புதிய மெத்தடு, புதிய ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, உபசங்கர். சரி, இப்போ பார்க்குறது நிபந்தக்கார் பரீட்சை. சரி, அவரை பற்றினது பார்க்குறோம். பாபு குலாப் ராய் கா ஜென்ம உத்தர் பிரதேஷ் கா இடாவா மே 1888 ईस्वी को हुआ. சரியா? எப்போ பிறந்தார் அவர்? ஜென்ம உத்தரப்பிரதேஷில் பிறந்தாந்து, இடாவாவில், உத்தரப்பிரதேஷில் இடாவாங்கிறதுல 1888ல் ஈஸ்விக்குனா கிபி பிறந்தார். உன்ஹோனே எம்ஏ எம்எம்பி ஆதி உபாதியாங் பிராப்திகி. என்னென்ன டிகிரி வாங்கியிருந்தாரு? எம்ஏ எம்எம்பி அப்படிங்கிற பட்டங்கள் பெற்றார். உன்கோ ஆக்ரா விஸ்வ வித்யாலய் நே, ஆக்ரா யூனிவர்சிட்டி டி லிட் கி உபாதி பிரதான் பட்டம் பெற்றார். டி லிட்னா லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சரை பற்றி, இலக்கியத்தை பற்றி படிக்கிற பட்டமும் அவர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. நவரஷ் சித்தாந்த் और अध्ययन, काव्य के रूप, हिंदी नाट्य विमर्श आदि इनकी प्रमुख कृतियां. அவருடைய படைப்புகள் 1920ல் நவரச சித்தாந்த், நவரசம் இருக்கு இல்லையா, 9 ரசங்களோட உளவியல், சைக்காலஜிக்கல் இது, அத்தியாயன ஆய்வுகள் பற்றின, காவியக்கே ரூபு, காவியத்தை பற்றின உருவங்கள், அப்புறம் ஹிந்தி நாட்டிய விமர்சனம், ஆதி இந்த இது விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இதோடைய இன்கி பிரமுக் கவிதாயினா ஒரு முக்கியமான படைப்புகள். வே ஏக் கம்பீர் और விஸ்லேஷக் நிபந்துக்கார்க. அவர் ஒரு கம்பீரமான மற்றும் ஆய்வாளர், ஆய்வு பண்ணக்கூடிய நிபந்துக்காரனா ஒரு எஸ்ஏ ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனலைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுறது, அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ஹோனே வெக்தி பரக் और வஸ்து பரக் நிபந்து லிக்தேக. வெக்தி பரக்னா என்னதுன்னா, ஒரு நபருடைய தன்மை, நிலை எல்லாமே தெரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அது மாதிரி ஒரு பொருள், ஒரு என்விரான்மெண்ட், சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவார், எழுதுவார். சரியா? நிலை நிபந்து லிக்கேக. உன்கி மிருத்யு 13 ஏப்ரல் 1963 ஈஸ்வி கோ ஹுயி. சரியா? 1963ல் 13 ஏப்ரலில் என்ன பண்ணிட்டாரு, இந்த டைமில், ஈஸ்விங்கிற டைமில் இறந்துட்டார். சரி, பிரஸ்தாவனா முன்னுரை போகலாம். அவரை பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கவிதா விசாரோ और भावों की अभिव्यक्ति का साधन है. கவிதைகள் கவிதை என்பது என்னதுன்னா, ஒரு எண்ணம் மற்றும் உணர்வால வெளிப்படக்கூடிய ஒரு வழியாகும். சரியா? நம்ம கவிதை, நமக்கு கவிஞருக்கு கவிதை வந்துச்சுன்னா, அவங்க எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த கவிதையில வெளிப்படுத்தும் வழியாகும் கவிதைங்கிறது என்னது, எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழி. राष्ट्रीय विचारधाराओं में देश का यशोगान, शहीदों का वर्णन, इतिहास का अजीब चित्रण, शहीदों का त्यागमय जीवन आदि का वर्णन हमें मिलता है. இப்போ விசார்தாரோ, ராஷ்டிரிய விசார்தாரோனா இவருடைய ராஷ்டிரிய எண்ணங்கள், நேஷ்னல் எண்ணங்கள் இருக்கு இல்லையா, சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அது நாட்டோடைய நாட்டை பற்றின புகழ்ச்சியாக பாடுறது,
தியாகங்களை பற்றி வர்ணிக்கிறது, வரலாற்றோட லைவாக சித்தரிக்கிறது. லைவ்னா நமக்கு அப்படியே அது தத்துருவமாக நம்ம முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி சித்தரிக்கிறது. சகிதம்னா நம்ம தியாகிகள் இருக்காங்களே, தியாகிகளுடைய சாக்ரிஃபிகேஷன் என்ன, அவங்கள பற்றி சொல்கிறது, ஜீவன் சாக்ரிஃபை பண்ணக்கூடிய அவங்கள பற்றி சொல்கிறது. ஆதி கா வர்ணன் ஹமே மில்தாக, ஆகியவை வர்ணிக்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது. எது மூலியமாக? தேசத்தோடைய உணர்வுகள் மூலியமாக நாட்டை பற்றின இந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன கிடைக்கிது? கவிதைகள் மூலியமாக கிடைக்கிது. சாகித்ய சமாஜிகா தர்பன் மாத்தாக, ஏற்கனவே நமக்கு தெரியும். இலக்கியம் என்பது இந்த சொசைட்டியோட கண்ணாடி. அதாவது இந்த பக்கம் இலக்கியம், அந்த பக்கம் வந்து கண்ணாடியாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். நம்ம என்ன நடக்குதோ, நம்ம சமுதாயத்தில் வந்து என்ன நடக்குதோ அதுதான் இலக்கியத்தில் சொல்லப்படுது. இலக்கியத்தில் சொல்லப்படுறதெல்லாம் என்னது? நம்ம சமுதாயத்தில் நடக்கிறது. அதனால தான் அது கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஷ்ட்ரிய விசாரதாரோ கி कविताओं ने देश को अनेक बार जागृत किया जाता है. இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஷ்டிரிய விசார தேசிய எண்ணங்கள் வந்து கவிதைகளில் நாட்டை பல முறை என்ன பண்ணிருக்கு? விழிப்புணர்வு, அவேர்னஸை ஊட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தட்டி எலும்பு வச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தட்டி எலும்பு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் சொல்கிறாங்க. எது? நம்ம ராஷ்டிரிய எண்ணங்கள் வந்து கவிதைகளில் வந்து என்னது? நம்மளை வந்து தேசத்தை வந்து பல முறை வந்து தட்டி எழுப்பியிருக்கு. யகிஸ்ரீ குலாப்ராய்கா லிகா நிபந்தனை, இது வந்து குலாராவையால் எழுதப்பட்ட கட்டுரை. வீர்காத கால்மே ராஷ்டிரிய பாவனா. இப்போ வீர்காத காலில் இவங்க என்னென்ன பண்ணாங்க, ராஷ்டிரிய பாவனா எப்படி இருந்தது பார்க்கலாம். ராஷ்டிரிய பாவனா को प्रबल होने के लिए वातावरण का शुद्ध होना और समाज का संघर्षित होना आवश्यक है. இப்போ ராஷ்டிரிய பாவனான்னு தேசிய உணர்வு எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து பலமாக இருக்க காரணம் பலமாக ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும்னா, தேச உணர்வு வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து என்ன ஆகணும்னா டிஸ்டர்ப் ஆகணும். சுற்றுச்சூழல் வந்து கண்டிப்பாக ஆகணும். சமாஜிக சங்கர்ஷ கோண அவசியக, சொசைட்டியில் ஏதாவது போராட்டம் வந்து நிலவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே நினைக்கலாம், இது என்ன ஸ்ட்ராங் ஆகணும்னா என்ன ஆகணும்? என்விரான்மெண்ட் வந்து ஸ்பாயில் ஆகணும், அதே நேரத்தில் வந்து ஸ்பாயிலில் டிஸ்டர்ப் ஆகணும், அதில் சபாக சங்க மோதல் போராட்டம் ஏற்படணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எப்போயாவது வந்து என்ன வந்து புயல் வந்து வெள்ளம் வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த தேசிய உணர்வு வந்து அதிகமாகி ஒன்றுபட்டு செயல்படுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இதில் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட் வந்து ஸ்பீச்லெஸ்ஸாக டிஸ்டர்ப் ஆச்சுனாலும் இந்த மாதிரி மோதல் போராட்டம் ஏற்பட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? தேச உணர்வு வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறாங்க. शांत और विभूषितमय वातावरण में राष्ट्रीय भावना प्रबल नहीं बनती. அமைதியாக இருக்கிறதும் டிசிப்ளினாக இருந்தால் கூட, என்விரான்மெண்ட் டிசிப்ளினாக இருந்தால் கூட ராஷ்டிரிய பாவனா நமக்கு என்ன கிடைக்காது, நிலவவில்லை. பிரபல் நகி பந்தி, நிலவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபி ராஜ்ய ஆசாத், எல்லா ராஜ்யங்களும் அந்த டைம் வீர்காத காலில் ஃப்ரீடமாக தான் இருந்திருக்கு. உஸ் சமயமே கவியுமே ராஜாஸ்ரய் பிராப்திதா, அந்த டைமில் வந்து கவிங்களுக்கெல்லாம் ராஜ உபதேசம் கிடைச்சது. அதாவது ராஜாவுக்கு கீழே இவங்க இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ராஜாவுக்கு கிடைக்க போகிற போகம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். உஸ் சமயக்கு ராஷ்டிரியதா இந்து தர்ம சாந்த் சௌரிய தேஷ் கி ரக்ஷா ஆதி தக்கு சீமித்தி. அவங்க அந்த டைமில் வந்து ஹிந்து தர்மம் படி, ராஷ்டிரியதா ஹிந்து தர்ம எனது தேசிய உணர்வுகளை இந்து தர்மப்படியும், அதே நேரத்தில் அவங்களுடைய மகிமையும் தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஆகியவை வரைக்கும் என்ன பண்ணாங்க? வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்குள்ளே தான் இந்த விஷயத்தை செஞ்சாங்க. தேசிய எண்ணங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே தான் தேசத்தை வந்து காப்பாற்றுற விஷயமா இருக்கட்டும், தேசத்தோட மகிமையாக இருக்கட்டும், இந்து தர்மமாக இருக்கட்டும், இந்த உணர்வை வந்து என்ன பண்ணாங்க? ஒரு வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சீமித்துனா என்னது? ஒரு அதுக்குள்ள ஆதித்தக்கு அது வரைக்கும் தான் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த விஷயத்தை செஞ்சாங்க. பிருத்திவிராஜ் ராஷோ
बीसल देव रासो हम कम्मी राशो आदि ग्रंथों में राष्ट्रीयता का एक ही रूप पाया जाता है. இப்போ இவங்க பிருத்திவிராஜ் ராஷோ இதில் புக்கு இருக்குது. அது பீசல்தாஸ் இவங்க ராஷோக்கெலாம் வந்து ஆதி கிரந்தோ ஆதி ஆகிய புக்கிலெல்லாம் வந்து தேசிய உணர்வு வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீர்காதால எழுதப்பட்ட புக்கு, அந்த புக்கிலலாம் என்னது தேசிய உணர்வு வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி கால் மே ராஷ்ட்ரிய பாவனா, பக்தி காலில் வந்து தேச உணர்வு எப்படி இருந்துச்சு? भक्ति काल में मुसलमानों के अत्याचारों के कारण देश में राष्ट्रीय भावना दबसो गई है. முசல்மானோ இப்போ பக்தி காலில் வந்து முஸ்லீம்ஸோடைய அதிகாரங்கள் இருந்தது. தேசமே ராஷ்ட்ரிய பாவனை தேச உணர்வு வந்து எனது தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, தூங்கி போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. मुसलमान शासक के शासन में हिंदू लोग निराश हो चुके हैं. मुसलमान ஆட்சியில் வந்து ஹிந்து மக்கள் வந்து விருத்தியாக இருந்தாங்க. हिंदुओं के मंदिर देवालय ஆதித்தோடே ஜானே லகே. ஹிந்துக்களுடைய மந்திர் தேவாலயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது கோயில் குளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னாச்சு? உடைச்சாங்க, அழிஞ்சு போச்சு, அழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கோஸ்வாமி துளசிதாஸ்னே வந்து என்ன பண்ணுறார்? ராமச்சரித்திர மானஸ் மே பாரதிய ராஷ்டிரியதா கோ ஆத்தியாமிக் டங்கு சே व्यक्ति किया. இப்போ இவர் மட்டும்தான் இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காரு? பாரதிய உணர்வுகளை, தேச உணர்வுகளை வந்து ஆன்மீக வெத்தலில் வெளிப்படுத்தியிருக்காரு. எங்கே? ராமச்சரித்திர மானஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து யார்? துளசிதாஸ்னே வந்து என்ன பண்ணியிருக்காரு? கோஸ்வாமி துளசிதாஸ் வந்து ராமச்சந்திர மானஸ்ங்கிற புக்கில் வந்து பாரதிய உணர்வுகளை வந்து ஆன்மீக மெத்தடில் என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தியிருக்காரு. முகல் शासन में वैभव विलास में दरबार में रखने वाले कवियों के राष्ट्रीय भावना की कल्पना कैसे की जा सकते हैं அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க? முகலாயர்கள் இருக்காங்க இல்லையா, முகலாயர்கள் ஆட்சி செய்கிறப்போ வந்து வசதி வாய்ப்பு வந்து தர்பாரில் இருக்கிற ரக்னேவாலேன்னா என்னது? தர்பாரில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கவிஞர்கள். ரக்னேவாலே வாழக்கூடிய அந்த கவிஞர்களுக்கு ராஷ்ட்ரிய பாவனா, தேசிய உணர்வோடைய திங்கிங் வந்து எப்படி முடியும், எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்க முடியும்னா அவங்களே ராஜபோகத்தில் வாழ்ந்துட்டு கிடக்காங்க. அப்படி வாழ்கிறவங்களுக்கு வந்து தேசிய உணர்வோடைய திங்கிங் வந்து எப்படி வரும், எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரீதிகால்மே ராஷ்ட்ரிய பாவனா, ரீதிகாலில் இருக்கிற ராஷ்ட்ரிய பாவனா பார்க்கலாம். इसी काल में औरंगजेब की कट्टरता ने हिंदुओं ने सम्मान और वीरता को जगचोर करके जगाया. இந்த காலகட்டத்தில் வந்து அவுரங்கசீப்போடைய வெறித்தனத்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்துக்களின் கௌரவத்தையும் வீரத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க? தூண்டியிருப்பாங்க. இவருடைய வெறித்தனம், சில விஷயங்கள்லாம் வந்து வெறித்தனமாக பண்ணுறதுனால இந்துக்களுக்கு வந்து என்ன ஆகும்? அவங்க கௌரவமும் மற்றும் வீரத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க? தூண்டியிருப்பாங்க. ஏன்னா அவர் செஞ்ச தவறான செயல்களால். அப்புறம் ஃபல்தகனா இதன் விளைவாக என்ன நடக்கும்னா சிவாஜினே இந்துத்துவ கி ரக்ஷா கா பூரா பிரயத்னா கி. இப்போ வந்து இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? தட்டி எழுப்புனதுனால, இந்த மாதிரி தூண்டப்பட்டதுனால அப்போ வந்து சிவாஜி வந்து என்ன பண்ணுவார்னா இந்துக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பார். பிரயத்னாக்கியான முயற்சி எடுப்பார். பூஷன் உன்கி வீர்த்தா கா வர்ணன் கியாக. பூஷனும் அவரோட வீரத்தை என்ன பண்ணியிருக்காரு? வர்ணிச்சிருக்காரு. பூஷன் शिवाजी की वीरता, युद्ध यात्रा, मराठा राज्य विस्तार, उनके दान दर्शन आदि का सजीव वर्णन अपनी कविताओं में किया. யார்? நம்ம பூஷனும் என்ன பண்ணியிருப்பான்னா சிவாஜியோட வீரத்தை, யுத்த யாத்திரை, யுத்தத்துக்கு போகும்போது பயணம் பண்ண விஷயம், மராட்டா ராஜ்ய விஸ்தார்னா மராட்டா ராஜ்யத்தை எப்படி விரிவாக்கம் பண்ணாங்க, உன்கே தான தர்மம், ஆதிக்கா லைவ், அதாவது நம்ம முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி ஒரு லைவ் வர்ணிச்சிருப்பாங்க அந்த கவிதைங்களில். सूदन समारंजक की कविताओं में की राष्ट्रीय भावना की झलक मिलता है.
இவரும் என்ன பண்ண சூதன் தமாரஞ்சனன் கூட தன்னுடைய கவிதைகளில் வந்து தேசிய உணர்வை வந்து என்ன பண்ணாரு, பிரதிபலிச்சா, தூண்டினார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆதுனிக் கால் பார்க்கலாம். ஆதுனிக் கால்மே ராஷ்ட்ரிய பாவனா. ஆதுனிக்னா நம்ம மாடர்ன் காலத்தில் நம்ம தேசிய உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு 19वीं शताब्दी में राष्ट्रीयता का विकास तेजी से होने लगा. தேசம் வேகமாக வளர 19th செஞ்சுரியில் தேசப்பற்று வந்து வேகமாக வளர தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக விகாஷ்னா என்னது, வளர்ச்சி, வளர தொடங்கியது. 1857 மே சுதந்திர கா பிரதான் சங்கிராம் हुआ. 1857 தான் சுதந்திரத்துக்கான போராட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சுதந்திர கா பிரதம் சங்கிரம் हुआ. விக்ரோத் சஃபல் நா ஹோ பாயா. கிளர்ச்சியும் என்ன பண்ணல, வெற்றி பெறல. ஃபர்ஸ்ட் ராஷ்ட்ரிய பாவனா राष्ट्रीय भावना की अवश्य मगर राष्ट्रीय भावना को अवश्य प्रोत्साहन मिला. ராஷ்ட்ரிய பாவனை நம்மளுக்கு நிச்சயமாக அந்த அந்த ராஷ்ட்ரிய உணர்வு வந்து, ஆனாலும் என்ன பண்ண கிளர்ச்சி வந்து தோல்வி பெற்றா கூட நமக்கு என்ன கிடைச்சது, அந்த தேசிய உணர்வு வந்து நிச்சயமாக ஊக்குவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பாரதேந்து ஹரிச்சந்திரா जैसे महान कवियों वे राष्ट्रीय भावना को की अपनी रचनाओं का विजय बना लिया है. பாரதேந்து ஹரிச்சந்திராவும் தன்னுடைய கிரேட்டஸ்டான கவிதைகளில் தேசிய உணர்வையே வந்து அவருடைய படைப்புகளில் வந்து ஒரு கருவா சொல்லியிருக்காரு. அது கருவாகனா விஜய் பனாலியாக, கருவா வந்து தேச உணர்வை தூண்டக்கூடிய அந்த கருவா வச்சு அது சொல்லியிருக்காரு. अंग्रेजों ने के दबनीत के रखते हुए भी कवि ने जागरण गीत गाना प्रारंभ किया. அதாவது ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையில் நம்ம இருந்திருந்தாலும் கவியோனே ஜாக்ரக் ஹீத் என்னது கவிதைகள் மூலியமாக வந்து இருந்த போதிலும் கவிதைகள் மூலியமாக நம்ம ஜாக்கிரக்குன்னா நம்ம விழித்தெழுகிற பாடலை வந்து பாடி ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ நமக்கு வந்து அங்கிரேஜி கட்டுப்பாடுக்குள்ள நம்ம அடக்குமுறையில் இருந்த போதிலும் கவிஞர் வந்து என்ன பண்ணாங்க, விழித்தெழுதக்கூடிய ஒரு அவேர்னஸ் ஊட்டக்கூடிய கீத்துனா பாடல் பாடி ஆரம்பிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாராம் மோகன் ராய், கேசவ் சந்திர தேவ், மகாதேவ் ரானாடே, மகரிஷி தயானந்த் சரஸ்வதி ஆதி நேதாவோ ஆகிய தலைவர்கள்லாம் ராஷ்ட்ரிய பாவனாக்கு படானேமே ராஷ்ட்ரிய உணர்வு வந்து அதிகமாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ப சேவைகளை செய்தார்கள். அவங்களுக்கு ஏற்ப அப்பனா யோகதான் अपना யோகதான் தியா அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்ன பண்ணாங்க, சேவைகள் செய்தாங்க. வந்தே மாதரம், ஜனகணமன ஆதி ராஷ்ட்ரிய கீத் லிக்கி கை. அப்போதான் என்னது வந்தே மாதரம் எழுதப்பட்டது, ஜனகணமன ஆகிய ராஷ்ட்ரிய கீத்னா நேஷ்னல் சாங் வந்து எழுதப்பட்டது. மைத்திரி சரண், सुमित्रानंद बंद, सूर्यकांत त्रिपाठी निराला, माखनलाल चतुर्वेदी, रामधारी सिंह दिनकर, जयशंकर प्रसाद आदि कवियों ने राष्ट्रीय भावना को अत्यधिक प्रचार किया. விளம்பரப்படுத்தப்பட்டது. அது இவங்களுடைய கவிதைகள்லாம் இருக்குல்ல, தேசிய உணர்வு வந்து அதிகப்படியாக விளம்பரப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நை शैली நியூஸ் ஸ்டைல் பார்க்கலாம். देश की आवश्यकता के अनुसार चरखे का प्रचार हुआ. उसके राष्ट्रीयता का प्रतीक बनकर पताका में सम्मान पाया. தேசத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ராட்டையை கொண்டுட்டு வராங்க. உஷ்ணே ராஷ்ட்ரியதா க பிரதீக், அது தேசிய உணர்வுக்கு ஒரு எண்ணங்களுக்கு ஒரு சிம்பலாகவும் கொடிக்கு ஒரு கௌரவத்தாகவும் கொண்டுட்டு வராங்க. பாயா பதாக்காமே சம்மான் பாயா, கௌரவத்துக்கு கொடியோட கௌரவத்துக்கு கொண்டுட்டு வராங்க. எதை நம்ம சர்க்கை நம்ம ராட்டையே கொண்டுட்டு வராங்க. चारण कवियों से प्रणय काव्य से लेकर वर्धमान कवियों. சாரன்னா அப்போ உள்ள கவியில் இருக்கக்கூடிய பிரணய்னா புகழ்மிக்க கவிஞர்ல இருந்து இப்போ அட் ப்ரெசன்ட் உள்ள கவிஞர் வரைக்கும் ராஷ்ட்ரிய விசாரதாரா, ராஷ்ட்ரிய எண்ணங்கள்
தேசிய எண்ணங்கள் காரணமாக தற்போதைய கவிஞர்கள் வரைக்கும் என்னது கவிஞர்களின் முக்கியத்துவம் அதுதான் சொல்லுது. தேசிய எண்ணங்கள் காரணமாக கவிஞர்கள் முதல் தற்போதைய கவிஞர்கள் வரை கவிஞர்களின் முக்கியத்துவம் நிரந்தரமாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு என்ன ரீசன்னா, அப்போ உள்ள கவிஞர்ல இருந்து இப்போ உள்ள கவிஞர் வரைக்கும் தேசிய எண்ணங்களால தான் அவங்க கவிஞர்கள் நிரந்தரமாகிவிட்டது அப்படின்னு நிரந்தரமாகிவிட்டார்கள்னு சொல்லிட்டு இப்போ தேசிய பாடல்கள்லாம் இவங்கெல்லாம் பாடினதுனால தான் அவங்களுடைய கவிதைகள் இன்னும் நிரந்தரமா நிலை பெற்றிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. உபசங்கர் சாகித்ய சமாஜ் கா தர்பன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம இலக்கியம் இந்த சொசைட்டியோட ஒரு கண்ணாடி. தேஸ்கால் கே அனுசார் सदैव जन भावना के व्यक्त करने की शक्ति कविता में है. தேசத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம தேசத்துக்கும் காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் நம்ம ஏற்றவாறு எப்போதும் பொது உணர்வை வெளிப்படுத்தும் சக்தி எதுக்கு உண்டு, கவிதைகளுக்கு எப்போதும் உண்டுன்னு சொல்றாங்க. கவிதைகளுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. பொது உணர்வு ஜன்பாவுனா பொது உணர்வை வெக்துனா வெளிப்படுத்தும் சக்தி கவிதைகளுக்கு உண்டு. கவிதா மேக கவிதைகளுக்கு உண்டு. தேசத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றமாறு அனுஷானா ஏற்றமாறு பொது உணர்வை வெளிப்படுத்தும் சக்தி கவிதைகளுக்கு எப்போதும்னா சதைவ் எப்போதும் உண்டு அப்படிங்கிறாங்க. ராஷ்டிரிய விச்சாரதாரோ கி கவிதாவோ நே தேஷ் கா பிரேரணா கீதி. தேசிய எண்ணங்கள் எங்க வந்தது, தேசத்துக்கு ஊக்குவிக்கப்பட்டது கவிதைகள் மூலியமா. தேசிய எண்ணங்கள் கவிதைகள் மூலியமா தேசத்தை ஊக்குவிக்கப்பட்டது, தேசத்துக்கு ஊக்குவிக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க. தன்யவாத்.